வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோல வந்து நம்ம ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ஸுக்கான கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்த பேஸ் பண்ணி ஒரு 4 வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து 5th செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 15 machines of type A can produce 360 units in 12 hours and 10 machines of type B can produce 400 units in 8 hours. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனா டைப் ஏ மிஷின் மொத்தம் எவ்வளவு மெஷின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மெஷின்ஸ் இருக்கு. எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 360 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சிமிலர்லி டைப் பி மிஷின் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மெஷின்ஸ் இருக்கு. எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மெஷின் ஏ அண்ட் மெஷின் பியோட எஃபிஷியன்சி வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ கேன்சல் பண்ணுவோம். இது வந்து நமக்கு 2 டைம்ஸ், இது நமக்கு 3 டைம்ஸ், இது எனக்கு 1 டைம், இது வந்து நமக்கு 6 டைம்ஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 2 டைம்ஸ், இங்க வந்து நமக்கு இது நமக்கு 3 டைம்ஸ், இது நமக்கு 4 டைம்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆக போகுதுங்க, 9A by 4B is equal to 360 by 400. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு 9 டைம்ஸ், இங்க நமக்கு 10 டைம்ஸ். அப்போ இது எப்படி நம்ம 9 and 9 கேன்சல் ஆகும், இது நமக்கு 2 டைம்ஸ், இது நமக்கு 5 டைம்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், ஏ பை பியோட வேல்யூ. ஓகே, ஏ பை பியோட வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி வந்து 2 அண்ட் பியோட எஃபிஷியன்சி வந்து 5. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. If 5 machines of type A, okay, 5 machines of type A and 7 machines of type B are working together, in how many hours? Okay, in how many hours they will produce 135 units. ஸோ இங்க ஏவோட வேல்யூ என்னது, ஏ வந்து 1 ஹவர்ல வந்து எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும், 2 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ 5 into 2. பி வந்து 1 ஹவர்ல 5 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ 7 into 5. ஓகே, ஸோ into time is equal to 135 units. ஸோ 5 2s are 10, 7 5s are 35. ஓகே, into t is equal to 135. அதாவது 45 t is equal to 135. அப்போ t யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3 hours. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, 3 cars A, B, C can travel from same point in the same direction. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏபிசி எல்லாமே வந்து ஒரு சேம் டைரக்ஷன் வந்து டிராவல் பண்ணுது. ஓகே, கார்ஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்ட்ஸ் அட் 2 PM. ஓகே, இது 2 காருமே வந்து 2 o'clock ஸ்டார்ட் ஆகுது அண்ட் கார் சி ஸ்டார்ட்ஸ் அட் 5 PM. ஓகே, கார் சி ஓவர்டேக்ஸ் கார் ஏ at 7 PM. ஓகே, அப்போ 7 PMக்கு ஓகே, ஸோ 7 PMக்கு கார் ஏவும் கார் சியும் இங்க இருந்திருக்கும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கார் எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, 2 o'clock ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டைம் டேக்கன் ஃப்ரம் ஓகே ஃபார் கார் ஏ டு ரீச் திஸ் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆகும், 2 o'clock இருந்து 5 o'clock அப்படின்னா இப்போ கார் ஏக்கு வந்து 5 hours எடுத்திருக்கு அண்ட் கார் சிக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 hours எடுத்திருக்கு. இது என்னது டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் சேம் அப்படிங்கிறதுனால அப்போ ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:5 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், car C overtakes car A at 7 PM and then it increases its speed by 50%. Okay, and is therefore able to overtake the car by 9 PM. Okay, so இங்க 9 o'clock. ஸோ இங்க வந்து என்ன காரை ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார் பியை வந்து ஓவர்டேக் பண்ணுது. ஓகே, அப்போ கார் பி வந்து 2 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு 9 o'clock அப்படின்னா அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், 7 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க, கார் சி வந்து 50% ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ 50% ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா 2:3 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஓகே, 2:3 அதாவது என்னது ஸ்பீடு. அப்போ டைம் என்ன ஆக போகுது, 3:2 மாறப்போகுது. அதாவது இனிஷியலா இனிஷியலா கார் ஏ வந்து டிராவல் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours. பட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 hours டிராவல் பண்ணிருக்கு. அப்போ நார்மலா டிராவல் பண்ணியிருந்தா இது வந்து எப்போ அந்த டிஸ்டன்ஸ் அந்த பிளேஸ்க்கு வந்து இருக்கும், 10 அதாவது 10 o'clock வந்து வந்திருக்கும். சரியா?
அப்போ கார் சி வந்து 5 o'clockலேருந்து 10 o'clock அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கோம்? 5 hours எடுத்திருக்கோம். அப்போ ஸ்பீட் என்ன ரேஷியோவா இருக்கும்? 5:7. ஓகே, ஸோ இங்க என்ன வேரியபிள் காமனா இருக்கு? சி வந்து காமனா இருக்கு ஏக்கும் சிக்கும். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஸ்பீட் ஆஃப் கார் ஏ டு கார் பி. ஓகே, ஸோ கார் ஏக்கும் கார் பிக்கும். ஓகே, ஸோ ஏசியோட ஸ்பீட் ரேஷியோ என்னது? 2:5. ஓகே, பிசியோட ஸ்பீட் ரேஷியோ என்னது? 5:7. அப்போ சிபியோட ஸ்பீட் ரேஷியோ 7:5. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க? கார் ஏ அண்ட் கார் பியோட ஸ்பீட் ரேஷியோ. அப்போ கார் ஏவோட ஸ்பீட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். கார் பிக்கு வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14:25. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Boat A takes twice the time to cover the distance of D plus 60 km upstream. Okay, எவ்வளோ கிலோமீட்டர்? D plus 60 km upstream as it takes to cover distance of D km downstream. Okay, so D plus 60 upstreamக்கு வந்து 2 hours எடுத்தது அப்படின்னா D km downstreamக்கு 1 hours எடுத்திருக்கும். Okay, next one. The speed of boat in still water is 400% more than the speed of stream. அப்போ போட்டோட ஸ்பீடும் வாட்டரோட ஸ்பீடும் என்னவா இருக்கும்? 5:1 இருக்கும். சரியா? அப்போ இதை பேஸ் பண்ணி டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது 3:2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து எதுக்கான ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கான ரேஷியோ. அப்போ டைமுக்கான ரேஷியோ எப்படி இருக்கும்? ஸோ டைமுக்கான ரேஷியோ வந்து ஓகே, ஸோ டைமுக்கான ரேஷியோ வந்து 2:3 இருந்திருக்கும். ஓகே, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டி பிளஸ் 60 டி. ஓகே, ஸோ டி பிளஸ் 60 அண்ட் டி. ஓகே, செகண்ட். ஓகே, ஸோ டி அண்ட் டி பிளஸ் 60. ஸோ இங்க டைம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 இருக்க போகுது. சரியா? அண்ட் இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? A boat takes twice the time to cover the distance of D plus 60 km upstream as it covers. Okay, as it covers distance of D km downstream. Okay, so D km downstream எவ்வளவு hours travel பண்ணுது? 2 hours. அப்போ upstreamல 4 hours எடுத்திருக்குமா? சரியா? ஃபைன். இப்போ இந்த அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை மட்டும் அப்ஸ்ட்ரீமை மட்டும் எடுத்துக்கோங்க. D கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதுக்கு 3 hours. D plus 60 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதுக்கு 4 hours. ஸோ இங்க டிஃபரன்ஸ் இன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour. இங்க டிஃபரன்ஸ் இன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். அப்போ 1 part வந்து 60 கிலோமீட்டர் அப்படின்னா அப்போ 3 part வந்து 180 கிலோமீட்டர். ஓகே, அந்த 3 part வந்து என்ன அப்படிங்கிறது அந்த D part. ஓகே, டியோட வேல்யூ வந்து என்னது? 180 கிலோமீட்டர். சரி, இப்போ இங்க கொஸ்டின் என்னது? The speed of stream. Okay, find the value of D minus 25. அதாவது 180 minus 25 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 180 minus 25 ஓட வேல்யூ 155. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.